வசனத்திலிருந்து ஆமென் அல்லேலூயா 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். உட்காருங்க. இப்பொழுது யாராவது ஒருவர் எபிரேயர் 6:15 வாசிங்கள். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Then Abraham waited patiently and received what God had promised. New Living Translation. Then Abraham waited patiently and he received what God had promised. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் நம்முடைய தேவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. The one who has promised is true, is faithful. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். இல்லாவிட்டால் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நாம் ஆபிரகாமை போல பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். 40ஆம் சங்கீதத்தின் எழுத்தாளராகிய தாவீது கர்த்தருக்காக 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்லி 40ஆவது சங்கீதத்தை சங்கீதக்காரன் திறக்கிறார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? கர்த்தருக்காக காத்திருப்பது ஒருபோதும் வீணாக போகாது. கர்த்தருக்காக காத்திருப்பது ஒருபோதும் பயனற்று போகாது. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறது. 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்கள். பயங்கரமான
பயங்கரமான குடியிலிருந்தும் உளையான சேற்றிலுமிருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அநேகர் அதைக் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இந்த சங்கீதத்துல தாவீது கர்த்தர் தனக்கு செய்தவைகளை குறிப்பிடுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தார்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து தாவீதை தூக்கி எடுத்தார். தாவீதுடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார். தாவீதினுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் புது பாட்டை தாவீதினுடைய வாயில கொடுத்தார். இந்த புது பாட்டை கேட்டு தாவீதை கண்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து. யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா ஆமென். இப்பொழுது யாக்கோபு 5:11 வாசிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யோபு பாருங்க, பொறுமையோடு எல்லா சோதனையை அவன் சகித்தார். பொறுமையோடே சகித்தார். பொறுமையோடு சகித்ததுனால யோபுவுக்கு கிடைத்த நன்மை என்ன? பொறுமையோடு சகித்தார். அந்த பொறுமை எதுல விளங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 42:10 பாருங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறுகிருபை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்திலே கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். அல்லேலூயா ஆமென். பாருங்க, யோபு பொறுமையுள்ளவனா இருந்தான்றத நிரூபிக்கிறதுக்காக முதல்ல யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார். யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனா யோபுக்கு தெரியாது கர்த்தர் முகத்தை பார்க்கிறார். எப்போ பார்த்தாருன்னா, உன்னை இந்த பாடுகள், வேதனைகள், வருத்தங்கள், நிந்தனைகள் மத்தியில காலம் முழுவதற்கும் உன்னை நிந்தித்த இந்த நண்பர்களுக்காக, இந்த 3 நண்பர்கள், தேமானியனான எலிப்பாசுக்காக, சூகியனான பில்தாதுக்காக, நாகமாத்தியனான சோப்பாருக்காக 3 பேருக்கும் நீ ஜெபம் பண்ணணும். அவங்க முன்னிடத்துல வந்து பலி செலுத்துவாங்கன்னு சொன்ன உடனே யோபுடைய முகத்தை கர்த்தர் யோபு கோபமே படலாம். யோபு சொல்லியிருக்கலாம், இவங்க காலம் முழுவதும் என்ன பாவி பாவி, நீ செய்த பாவத்தினாலதான் உனக்கு இந்த தண்டனை வந்துச்சு, இந்த பாடுகள் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா யோபு என்ன செய்யல?
வெறுப்பையோ எதிர்ப்பையோ தெரிவிக்கவில்லை. யோபு பொறுமையாய் இருந்தார். பொறுமையாய் இருந்ததுனால யோபு எப்படி மாறினாரு? பாக்கியவானா. எப்படி மாறினாரு? பாக்கியவான்னா என்ன அர்த்தம்னா டபுள் பிளஸிங். பாக்கியவான் அப்படின்ற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா மூல பாஷையில சந்தோஷம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சந்தோஷம் உள்ளவன், சந்தோஷமும் ஆசீர்வாதமும் ஒன்னா யோபுக்கு கிடைச்சு. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? இப்ப இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, வேதனையில இருக்கிறீங்க, வருத்தத்துல இருக்கிறீங்க. இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் மூலமா வந்துச்சுன்னு வச்சுக்கிறேன். ஆண்டவர் உங்க காதுக்குள்ள சொல்ற, உன்னை கஷ்டப்படுத்துகிற அந்த நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு. உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக உன்னை கஷ்டப்படுத்துகிற நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? உனக்கு தெரியாம உன்னை நைஸா பார்த்தாரு. நீ என்ன பண்ணணும்? யோப போல பொறுமையா இருந்தீனா யோபை போல நீயும் பாக்கியவானாய் மாறுவாய். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ நம்ம நீங்க சொல்லலாம், முடியாத காரியத்தை பாஸ்டர் சொல்றாரு. என்ன முடியாத காரியம்? நீடிய பொறுமை உள்ளவரா? பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது 75 வயசு. ஆனா நிறைவேறது எப்போ? 100 வயசுலதான் நிறைவேறுச்சு. முதிர் வயது ஆபிரகாமுக்கு, முதிர் வயது. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இதே ஒரு மனுஷன் சொல்லியிருந்தார், அவர் பொறுமையா இருந்திருக்க மாட்டார், பொறுமையா காத்திருந்திருக்க மாட்டார். ஆனா அவர் நோவாவின் தேவனை, ஆதாமின் தேவனை, மெத்துசலாவின் தேவனை, அவர் ஷேனுடைய தேவனை, சேத்துடைய தேவனை நினைத்து பார்த்தார். இந்த தேவன் ஒரு வார்த்தையை உனக்கு சொன்னார்னா அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா, ஆமென். அவர் வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டார் அப்படின்றத ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து நீடிய பொறுமையோடு அவன் என்ன பண்ணா? காத்துட்டு இருந்தான். இப்போ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதனால நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் உண்டு. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் உண்டு. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். நீங்க என்ன பார்த்து கேட்கிறீங்க, பாஸ்டர் நீங்க சொன்னபடி நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன். What is the benefit that I am going to get? இப்படி பொறுமையோடு காத்திருப்பதனால எனக்கு வரக்கூடிய அனுகூலம் என்ன? இன்னொரு வார்த்தையில சொல்லப்போனா, கர்த்தருக்காக காத்திருப்பதனால என்னென்ன அனுகூலங்கள் வரும்? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பொறுமையுடன் காத்திருப்பது
பொறுமையுடன் காத்திருப்பது என்றால் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பது. பொறுமையுடன் காத்திருத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பது. பொறுமையுடன் காத்திருத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை மாத்திரம் எண்ணி பார்ப்பது. இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க ஆபிரகாமோடு சேர்த்து கொண்டு பொறுமையுடன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஏசாயா 30:18 வாசிங்க. ஏசாயா 30:18. ஏசாயா 30:18 வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்கிற இந்த தமிழ் பதத்துக்கு எபிரேய பாஷையில அஸ்ரே அப்படின்ற வார்த்தை. அஸ்ரே அப்படின்னு என்ன அர்த்தம்னா சந்தோஷம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே நமக்கு பொறுமையுடன் கர்த்தருக்காக காத்திருப்பதால் வரக்கூடிய முதல் அனுகூலம் என்னவென்றால் நாம் ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆசீர்வாதமா மாறுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், பொறுமையுடன் காத்திருப்பது என்றால் அவரை நம்புவது. பொறுமையுடன் காத்திருப்பது என்றால் அவரை நம்புவது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்க. லேட்டர் பார்ட் ஆஃப் த வேர்ட் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இந்த இடத்துல பாக்கியவான் என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில அஸ்ரியோ அப்படின்னு போடுவோம். அஸ்ரியோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா சந்தோஷம் உள்ளவன். அஸ்ரியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ பாக்கியவானாய் மாறுவாய். அல்லேலூயா. ஆகவேதான் நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். எரேமியா 17:7 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தன என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து. ஆகவே கர்த்தருக்காக காத்திருப்பது அப்படின்றது கர்த்தரை நம்புவதும் கூட. ஆமென். கர்த்தருக்குள்ள நீ விசுவாசிக்கிறாய்? இன்றைக்கு நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தார், கர்த்தர் உனக்கு முதல்ல சந்தோஷத்தை கொடுக்கிறார், இரண்டாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை உனக்கு கொடுத்த உடனே, நல்லா இப்ப நான் சொல்றது கவனிங்க, அவர் இதை கொடுத்த உடனே நீ எப்படி மாறுவ? மற்றவர்களுக்கு சந்தோஷமாய் மாறுவாய். உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ஆகவே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதனால ஒரே வார்த்தையில சொல்ல போனா நீ பாக்கியவானாய். அல்லேலூயா. இரண்டாவது, ஏசாயா 49:23 வாசிங்க. ஏசாயா 49:23.
ஏசாயா 49:23. ராஜா நான் இந்த வார்த்தையை வாசிக்கிறேங்க. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ நெடுங்காலமாக காத்திருக்கிறாயா? நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாயா? வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. உன்னை சூழ்ந்திருக்கிற மக்கள் உன்னை எள்ளி நகையாடலாம், ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களை மக்கள் கேலி செய்யலாம், பரிகாசம் செய்யலாம். ஆனால் சீக்கிரத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் அறிவே இல்லாத நடக்கை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சங்கீதம் 25:2-3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:2-3. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. சரி, இப்போ சங்கீதம் 69:6 வாசிங்க. பாருங்க, 25ஆம் சங்கீதத்துல 2 வசனம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லு. முதல் வசனம் என்ன சொல்லுது? உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். 3வது வசனம் என்ன சொல்லுது? உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையும், உம்மை நோக்கி காத்திருக்கிற அப்படின்ற வார்த்தையும் ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆகவே ஆண்டவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்பட்டு போக வைக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, இப்ப புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அப்போ நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் கர்த்தருடைய நன்மையை நீ அனுபவிப்பார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நன்மையை நீ என்ன செய்வாய்? அனுபவிப்பார். ஆமென். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு நல்ல காரியங்கள் வரும். ஆமென். ஆகினால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27:13, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆமென். கர்த்தருக்கு காத்திரு. 14வது வசனம், அவரும் இருதயத்தை திடமனதாயிருந்து. சங்கீதம் 23:6 முதல் பகுதி என்ன சொல்லுது?
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த கிருபை அப்படின்ற வார்த்தை இருக்குது இல்லையா, சங்கீதம் 23 அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நீடித்த நிலையான தேவனுடைய அன்பு. தமிழ்ல கிருபைன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறார். ஆனா ஆங்கிலத்தில் அப்படிங்கிறதுனா ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீடித்த நிலையான தேவனுடைய அன்பு உன்னை தொடரும். ஆமென். அடுத்தது வாசிங்க, மீகா 7:7. மீகா 7:7 வாசிங்க. நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, நீங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தால் நம்முடைய ஜெபங்களுக்கு 100க்கு 100 பதில் பெறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபங்களுக்கு உரிய பதில்கள் நமக்கு வரும்பொழுது சோர்விலிருந்து ஏமாற்றத்திலிருந்து அந்த பதில்கள் நம்மை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மீகா தீர்க்கதரிசி சொல்றார், நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அருள்வார். அருள்வார்னா பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென். காரணம் என்னன்னா நாம் செய்கிற விண்ணப்பங்கள் தேவனுடைய சித்தத்துடன் வரிசைப்படுத்துமானால் தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் அளிக்க மறுக்கவே மாட்டார். மத்தேயு 7:7-8 2 வசனத்தை பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. சரி, இப்ப இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ஜெபத்துல நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காத்திருந்து ஜெபத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுக்கொண்டே இருங்கள். தேடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேடிக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தட்டிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது பாஸ்டருடைய வீடு திறக்கும். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்? சரி, இப்பொழுது கடைசி குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4. சரி, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, 4ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். 4ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் சில நாளுக்குள்ளே
ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்ப அவங்க என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அவங்க என்ன பண்ணணுங்க? பொறுமையோடு காத்திருக்கணும். எங்க காத்திருப்பது? நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாக்குத்தத்தம் அல்ல, லூக்காவுடைய வாக்குத்தத்தம் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் பிதாவுடைய வாக்குத்தத்தம். அப்ப பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு கிடைச்சிச்சா? வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றதை கேட்டா நல்லா இருக்குது, ஆனா எப்ப எனக்கு கிடைக்கும்? என்னைக்கு கிடைக்கும்? எந்த நாள்ல? எந்த மாசத்துல? எந்த வருஷத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நான் சொல்ற பாயிண்ட்ல, தேவனுக்கென்று ஒரு கால அட்டவணை உண்டு. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொல்றேன், வாக்கு தத்தங்களுக்காகவே தேவனுக்கென்று ஒரு கால அட்டவணை உண்டு. அல்லேலூயா. டைம் ஃப்ரேம், ஒரு கால அட்டவணை உண்டு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே நான் இப்பொழுது உபவாசம் செய்ய போகிறேன், நான் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தவறான முடிவை எடுக்கிறார்கள். நம்முடைய உபவாசமும் நம்முடைய ஜெபமும் ஆண்டவருக்கு சொன்னாரா, நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், நீ போய் 10 நாளைக்கு 7 நாளைக்கு சாப்பிடாம புசியாம குடியாம இருன்னு சொன்னாரா? சொல்லல. ஆண்டவருக்கு சொன்னாரா, நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறார். ஆமென். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவரின் வேலைக்காக காத்திருப்போம். இப்ப எபிரேயர் 6:11 வாசிங்க. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளும்படி சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று
ஆசையா இருக்கும். அப்போ நம்ம அசதியா இல்லாம எப்படி இருக்கணுங்க? ஜாக்கிரதையா. எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீடிய பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணுவாருங்க? நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை பெற்றார். ஆமென். இப்ப நம்ம சொல்றோம் ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தார். ஆனா ஆபிரகாம் ஒரு தப்பு செய்தார். என்ன தப்பு செய்தார்? பொறுமையா காத்திருக்காத இன்னொரு பெண்ணின் மூலமாக தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு குழந்தைக்கு வித்தியாசமான ஒரு குழந்தையை பெற்றார். ஏன்னா இந்த குழந்தை எப்படி இருக்குது? முரட்டுத்தனமான குழந்தையாக. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த குழந்தை போல் அல்லாமல் அடிமை பெண்ணாகிய ஆகாரின் மூலமாய் பெற்ற குழந்தையானது அது வித்தியாசமான சுபாவம் உள்ள ஒரு குழந்தையா இருக்குது. ஆமென். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. கடைசியில ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:9 வாசிங்க. சங்கீதம் 37:9. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, நீ கர்த்தருக்காக காத்திருப்பதனால சோர்ந்து இழப்படைந்து போகாதே. மிகப்பெரிய அனுகூலங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி முடிக்க போறேன். நீங்க இந்த ஆலயத்துல உங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது. ஆலயத்துல உங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு. இந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக நீங்க ஆலயத்துக்கு வரணும். இந்த தேவைகள் நிறைவேறுவதற்காக ஆலயத்துக்கு நீங்க வரணும். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுத்தையும் யோசிக்கல. அதுக்கு மேல நீங்க ஒண்ணுத்தையும் என்ன செய்யல? யோசிக்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிதாவுடைய சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அனுமதியோடு புறப்பட்டு வந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நிச்சயமாக உண்டு. ஒரு அறிவியல் ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா, கேட்ட பிற்பாடு ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா. இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75.
வாக்குத்தத்தம் வருது, இது நிறைவேறுமா? இந்த வயசுல வாக்குத்தத்தம் யாராவது சொன்னாங்கன்னா என்னால நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அதனால்தான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று, அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தவரை உயிர்ப்பித்து அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். பார்த்தீங்களா? அவன் என்ன பண்ணான்னா, நான் சரீரத்தை பார்த்தா எல்லாம் சுருங்கி போச்சு, பலவீனமா இருக்குது, குழந்தை உண்டாவதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. குழந்தை உண்டாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு? என்ன பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? அநேக தேசங்களுக்கு தகப்பனா மாற்றார். தகப்பனா மாற்றுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அல்லேலூயா. இவர் இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் எப்படி மாறினாங்க? தகப்பனாம். கர்த்தருடைய பிள்ளை, உனக்கென்று கர்த்தர் நேர்த்தியான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணி கேட்டு பா. கர்த்தர் உனக்கு நேர்த்தியான, சிறப்பான, மேன்மையான வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை அறிஞ்ச உடனே நீ என்ன பண்ணு? பொறுமையா காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த 5 அனுகூலங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்க. எபிரேயர் சொல்லுங்க. எபிரேயர் 6:15. எபிரேயர் 6:15. அந்தபடியே உங்க பேரை சொல்லி நான் பொறுமையால் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் பாட்டை நாம் பாடுவோம். பாடல் எண் 374. அந்த பாடலை நாம் பாடும் பொழுது
கர்த்தருக்கு நாம் காணிக்கையை நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு மேலான, நீங்க சர்வெண்டா இருக்கணும், நீங்க கை கட்டி வேலை செய்யணும், நீங்க வீட்டுல சமையல் வேலை செய்யணும், நீங்க டீச்சரா வேலை செய்யணும், நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும், நீங்க அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும். இதெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்ல. இதெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்ல. இதுக்கு மேல பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல பொறுமையா என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 374வது பாட்டை பாடுவோம். அந்த நேரத்துல நம்மை முதலாவது அர்ப்பணித்து கர்த்தருக்கு நாம் காணிக்கை பண்ணுவோம். நான்